ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. ஆனியன், ரெண்டு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காயை ஆட் பண்ணுறேன். நான் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. அதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கூட, நீங்கள் ஒயிட் துணியில் கூட போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எப்போ வந்து நீங்கள் வெண்டைக்காய் பொரியலோ வெண்டைக்காய் ஃப்ரையோ செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வெண்டைக்காவை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சீங்க அப்படின்னா வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெண்டைக்காய் வந்து வேகட்டும். அப்பப்போ வெண்டைக்காவை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து எப்படி ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி. டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.